ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ரோஜன் கிரைம் டைரிஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருச்சியில் திருவெரும்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் கூத்தப்பாருங்கிற ஒரு சின்ன அழகான கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா 80% வந்து அங்க மக்கள் விவசாயம் தான் பார்ப்பாங்க. அதுவும் நிறைய வயல்வெளிகள் இருக்கும். இதையும் தாண்டி அந்த ஊர்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்க பார்த்தாலும் நிறைய மாந்தோப்பு இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் 90% ஆஃப் அங்க விவசாயத்தை மட்டும்தான் அந்த கூத்தப்பாருங்கிற ஊர் மக்கள் வந்து நம்பி அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அழகான அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜென்ரலாக கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, குறைவான மக்கள் தொகை இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பரிச்சயமா இருப்பாங்க. அதுவும் புதுசா ஒரு மூணாவது நபர் அந்த ஊருக்குள்ள வந்துட்டா வித்தியாசமா பார்ப்பாங்க. மேலும் அந்த மாதிரி மக்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உறவு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதாவது எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் வாங்காம கடன் கொடுக்கறது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சொந்த மாமே மச்சா மாதிரி தீர்த்து வைக்குதுன்னா அந்த மக்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கும். ஒட்டுமொத்தத்துல இந்த கூத்தப்பாங்கிற ஊர்ல மக்கள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்க இந்த நேரத்துல 2009 வருஷத்துல இருந்து அந்த ஊர் மக்களையே கதிகலங்க வைக்கிற மாதிரி பலவிதமான நிகழ்வுகள் நிகழ ஆரம்பிக்குது. 2009 வருஷம் அந்த ஊரை சேர்ந்த பெரியசாமிங்கிற ஒரு நபர் இருக்காரு. அவர் வந்து என்னதான் ஒரு கூலி தொழிலாளியா இருந்தா கூட தன்னோட வீட்டில் பொண்ணு கல்யாணத்துக்காக கொஞ்சம் நகைலாம் சேர்த்து வைக்கிறாரு. ஸோ அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒரு தொழிலாளி வந்து ஒரு நாள் வேலைக்கு போறாரு. வேலைக்கு போன அந்த நபர் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. ஸோ இந்த பெரியசாமி மிஸ் ஆனது அவங்க குடும்ப உறவுகள் கிட்ட பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்குது. உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட கேட்குறாங்க, அங்கே வேலை செய்யற மக்கள் கிட்ட கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. காலையில வேலைக்கு போன அந்த பெரியசாமி திரும்ப வரலையேன்னு எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் எல்லாரும் ஒன்றா வேலைக்கு போவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிச்சயமாக இருப்பாங்க. அதுவும் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் டீ கடையில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு குறைவான மக்கள் தொகை இருக்கிற கம்யூனிட்டியில் ஒருத்தர் மிஸ் ஆனது எல்லாத்துக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ இவங்களும் ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பெரியசாமிங்கிற நபரோட குடும்ப உறவுகள் அந்த பெரியசாமி திரும்ப வர்ற மாதிரி தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் முறைப்படி கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் கூட வேலை பார்த்தவங்ககிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் சொல்கிற ஒரே பதில், எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அந்த பெரியசாமி எங்கே போனாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த நபரை பற்றியான ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்கல. அப்போ என்ன ஆயிடுது, அந்த கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆயிடுது. ஸோ இதுக்கப்புறம் கோல்டு கேஸ் ஆச்சுன்னா ஜென்ரலாகவே ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கணும். இல்லை அந்த விக்டிமோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் போலீஸை புஷ் பண்ணி அதை ரீஓப்பன் பண்ண வைப்பாங்க. பட் இது ஒரு கிராமம், ஓகே, அந்த நபர் எங்கேயோ மிஸ் ஆகிட்டாரு, இவங்களும் வறுமையில் இருக்கிற குடும்பங்கிறதுனால இந்த கேஸ் வந்து அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆயிடுது. இப்படியே சில மாதங்கள் வந்து உருண்டோடி போகுது. அதே ஊரை சேர்ந்த அற்புதசாமிங்கிற இன்னொரு நபரும் மிஸ் ஆகுறாரு. கிட்டத்தட்ட இந்த பெரியசாமி எப்படி மிஸ் ஆனாரோ அதே மாதிரி தான் இவர் மிஸ் ஆகுறாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் இருக்கிறது வேற ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த அற்புதசாமிங்கிற நபரோட குடும்ப உறவுகள் வந்து இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது பெரியசாமி காணாமல் போன அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க வேற ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸரும் மிஸ்ஸிங் பர்சன் ரிப்போர்ட் எடுத்துட்டு தேடி பார்க்குறாங்க. இந்த அற்புதசாமி காலைல வேலைக்கு போனவர் எங்கே போனாருன்னே தெரியல. ஸோ இப்போ இதில் என்ன குழப்பம்னா, இந்த 2 கேஸையுமே போலீஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் கூட லிங்க் பண்ணலை. ஏன்னா இது வேற போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வழக்கு பதிவாயிருக்கிறதுனால, அப்படியா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் ஒருத்தர் மிஸ் ஆனாரு, அதுக்கு இதுக்கு லிங்க் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான லிங்கையும் போலீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. 2 வெவ்வேறு விதமான போலீஸ் ஸ்டேஷனில் பெரியசாமிங்கிற நபரையும் அற்புதசாமிங்கிற அந்த நபரையும் வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அற்புதசாமி கேஸும் வந்து கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிருது. உண்மையிலேயே அந்த நபருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த 2 பேரோட கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியல. நம்ம நிறைய மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் பார்த்துருப்போம். கொஞ்ச நாளில் கண்டுபிடிக்க முடியலன்னா அந்த பர்சன் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்லஸ் அன்டில் அந்த நபர் அவரே ஊரை விட்டு ஓடி போனான், இல்லை அவர் யாராவது கடத்திட்டு போயிட்டு ஏதாவது கிரைம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த நபரை வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த 2 பேரோட கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை ஒருவேளை இவங்க கொலை செய்யப்பட்டு அந்த உடலை கண்டுபிடிச்சாங்கன்னா மேபி அந்த கொலை செய்யப்பட்ட பேட்டர்னை வச்சு இந்த 2 பேரும் வந்து ஒரே நபர் தான் கொலை பண்ணியிருப்பாரு, ஒரு சீரியல் கில்லர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த 2 பேத்துக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது தெரியல. அதே டயத்துல அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியலனால இந்த 2 கேஸையும் லிங்க் பண்ண முடியல.
ஒட்டுமொத்தத்தில் பல வருடங்கள் விசாரணை பண்ணா கூட இந்த கேஸ் இன்னுமே கோல்டு கேஸா தான் இருக்கு. ஸோ இப்படி இந்த 2 பேர் காணாம போய் 1 வருடம் கழித்து அதே ஊரை சேர்ந்த குமரேசன் அப்படிங்கிற 41 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து மிஸ் ஆகுறாரு. இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஏற்கனவே காணாம போன 2 பேரும் ஒரு சாதாரண பொதுமக்கள், அவங்க 2 பேருமே கூலி வேலை செஞ்சு பொழைக்கிறவங்க. பட் இப்போ 3ஆவதா காணாம போன இந்த குமரேசன் வந்து ஒரு பெரிய கட்சியில வந்து கவுன்சிலரா இருந்திருக்காரு. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, கவுன்சிலரா இருந்தா அந்த ஏரியால கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் மிஸ் ஆனது எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. காலையில இந்த மாதிரி கட்சி வேலையா வெளியில போனேன்னு சொன்ன அந்த நபர் வந்து வீடு திரும்பலன்னு இந்த குமரேசனோட மனைவி ராஜலட்சுமிங்கிற பெண்மணி வந்து வெயிட் பண்ணி பாக்குறாங்க. இந்த குமரேசன் வீடு திரும்பவே இல்லை. கட்சிக்காரங்கிட்ட கேட்குறாங்க, அவங்களும் தெரிலங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அவங்களும் தெரில. ரிலேஷன்ஸ் கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குமரேசன் இங்கே வரவே இல்லைங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு கவுன்சிலர் அப்படின்னா கொஞ்சம் வசதியாக இருப்பார். அப்படிப்பட்ட நபரே மிஸ் ஆனது அவங்க மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சியை கொடுக்குது. அவங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸரும் இந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் காணாமல் போயிட்டாருன்னா அவருக்கு நிறைய எதிரி இருக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கலாம், உள்கட்சியில் இருக்கலாம், இல்லை கட்சி சார்ந்த பிரச்சனை, பதவி சார்ந்த பிரச்சனை, பல விஷயங்கள் இருக்கலாம். அப்படிங்கிற கோணத்தில் போலீஸ் விசாரிக்கிறாங்க. இல்லை அவருக்கு ஏதாவது இல்லீகல் அஃபையர் மாதிரி இருக்கா, அது மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்க்குறாங்க. பட் போலீஸ் எவ்வளவு முயற்சி பண்ணியும் கூட உண்மையிலேயே இந்த கவுன்சிலர் குமரேசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத ஒட்டுமொத்தத்தில் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வரைக்கும் அந்த சுட்டு வட்டாரத்தில் ஒரு 3 கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. 3 பேருமே காணாம போயிருக்காங்க. அந்த 3 பேருக்கும் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன தடயம் கூட போலீஸுக்கு கிடைக்கல. இப்போ இந்த குமரேசன் காணாம போய் சில மாதங்கள் கழித்து அதே ஊரை சேர்ந்த விஜய் விக்டர்ங்கிற 27 வயசு ஒரு நபர் வந்து மிஸ் ஆகுறாரு. அந்த நபர் வந்து படிச்சு முடிச்சுட்டு லோக்கல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு வேலைக்கு போன அந்த நபர் வந்து மிஸ் ஆகல. ஸோ அந்த பையனோட அம்மாவும் அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. வரலன்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 3 பேத்துக்கும் என்ன நிகழ்ந்ததோ அதுதான் இந்த நபருக்கும் நிகழ்ந்திருக்கு. அவரை பற்றியான ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸ் கண்டுபிடிக்க முடியல. ஜென்ரலாக ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில் அவன் யாரு கூட போனா, கடைசியில் யாரு கூட பேசினா அப்படிங்கிற மாதிரி க்ளூவை எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி விசாரிக்க முயற்சி பண்ணா கூட உண்மையிலேயே இந்த 4 பேருக்கும் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல. பட் அதே டயத்தில் இந்த 4 வழக்குகளும் ஒரு 2-3 போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாயிருந்தா கூட இப்போ வரைக்கும் இந்த 4 கேஸையும் போலீஸால லிங்க் பண்ண முடியல. ஒருவேளை இந்த 4 பேரையும் எவனா ஒருத்தன் தான் கடத்திட்டு போயிருப்பானோ, இல்லை ஏதாவது கொலை பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஆங்கிள் ஒரு பொழுதும் கூட போலீஸ் இந்த கேஸ் அப்ரோச் பண்ணல. ஜென்ரலா அந்த மாதிரி கண்டினியூஸா ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் நடக்குதுன்னா காணாம போன விக்டிம்குள்ள வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கும். நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். அதுவும் ஃபாரின் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கொலைகாரன் இருப்பான், தொடர் கொலையாளி. அவன் வந்து என்ன பண்ணுவான்னா பாலியல் தொழில் பண்ற பெண்களையே தேடி கொலை பண்ணுவான். இல்ல சில பேர் என்ன பண்ணுவான்னா வீட்டுல தனியா இருக்கிற பெண்கள் கிட்ட போய் தவறா நடந்துட்டு வருவான். ஸோ இந்த மாதிரி தொடர் கொலையில வந்து 99% வந்து செலக்ட் பண்ற விக்டிமுக்குள்ள ஒரு பேட்டர்ன் இருக்கும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4 பேர் காணாம போயிருக்காங்களா. ஒரு காமனான பேட்டர்ன் என்ன அப்படின்னா 4 பேருமே ஆண்கள். பட் ஆனால் வயது வித்தியாசம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கு 35 வயசு இருக்கு, ஒருத்தருக்கு 20 வயசு இருக்கு, ஒருத்தருக்கு 40 வயசு இருக்கு. ஸோ இந்த 4மே ஆண்களா இருந்தா கூட ஒரு சரியான பேட்டர்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ இந்த 4 கேஸையே போலீஸ் தீர்க்க முடியாம விழி பிதுங்கி நிற்கிற இந்த நேரத்தில் அதே ஊரை சேர்ந்த கோகிலாங்கிற 70 வயசு ஒரு பாட்டி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா பக்கத்தில் இருக்க வயல்வெளிக்கு போயிட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் வெளியில் போயிட்டு வந்த அந்த பாட்டி வந்து மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க சொந்தக்காரங்களாம் சரி ஏதோ வயசான பெண்மணி எங்கேயாவது போய் மயங்கி விழுந்திருப்பாங்க, உடல்நிலை சரியில்லாமல் எங்கேயாவது மயக்கம் போட்டாங்களா, இல்லை ஏதாவது உடம்பு காய்ச்சா உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு எல்லா சுட்டு வட்டாரத்திலையும் தேடி பார்க்குறாங்க. அந்த பாட்டி எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொந்தக்காரங்கள் தெரிஞ்சு போச்சு, இல்லை இது போன இடத்துல உடம்பு சரியில்லாமல் மயங்கி விழல, உண்மையிலேயே இந்த பெண் மிஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கோகிலாங்கிற இந்த 70 வயசு பெண் மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டையும் பதிவு பண்ணிட்டு போலீஸ் தேடி பார்க்குறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா எந்த விதமான தடயங்களையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே போலீஸுக்கு புரியல, இந்த 5 கேஸையும் அவங்களால லிங்க்கும் பண்ண முடியல. அப்படி லிங்க் பண்ணாலும் சரி இந்த நபர் இன்கேஸ் இதை பண்ணிட்டு இருந்தது ஒரே நபர்னே வச்சுப்போம், பட் அவன் செலக்ட் பண்ற விக்டிம் வந்து இர்ரெலவெண்டா இருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 40 வயசு அரசியல்வாதியா இருக்காரு, இன்னொருத்தர் 25 வயசு சின்ன பையனா இருக்கான், அப்புறம் ஒரு 40 வயசு கூலி தொழிலாளி. இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா ஒரு 70 வயசு பாட்டி மிஸ் ஆயிருக்காங்க. உண்மையிலேயே இந்த டிஸ்அப்பியரன்ஸ்க்குரிய மோட்டிவ் என்ன இருக்குங்கிறத யாராலையும் யூகிக்க முடியல. சரி, ஏதாவது பாலியல் தொழில் பண்றதுக்காக பெண்களை கடத்திட்டு போறாங்க, இல்ல அந்த பெண் கிட்ட தவறா நடக்கிறாங்கன்னா கடத்திட்டு போனது எல்லாருமே ஆணு, அதுல ஒரு பெண், அவங்களுக்கு 70 வயசு. ஸோ இதுதான் மோட்டிவே தெரியாம போலீஸ் விழிப்புதுங்கி நிக்கிறாங்க. இந்த 5 கேஸையும் ஒரு டயத்துல கூட போலீஸால லிங்க் பண்ண முடியல. திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற கூத்தப்பார் அப்படிங்கிற இந்த கிராமத்துல அடுத்தடுத்து நிறைய பேர் மிஸ் ஆயிருக்கிறது உண்மையிலேயே அந்த ஏரியா மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு பண்ணுது. ஒரு கிராமத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குதா, இதுக்காக நடக்குதுன்னு யாராலையும் யூகிக்க முடியல. உண்மையிலேயே காணாம போன இந்த 5 பேருக்கும் என்னதான் நிகழ்ந்தது, இவங்களை கடத்திட்டு போன அந்த நபர் இந்த 5 பேரோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரா, இல்ல இந்த கிராமத்துல இருந்து இன்னும் பல பேர் காணாம போனாங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச திருச்சியில நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த நபர்களுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும், நம்ம சேனலையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே காணாம போன இந்த கேஸையே என்ன பண்றதுன்னு தெரியாம விழிப்பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்தில் இதே ஊரை சேர்ந்த சி சத்யநாதன் ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு 45 வயசு, அது எலக்ட்ரீஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எலக்ட்ரீஷியன்னா என்ன ஆகும், ஜென்ரலா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் வேலை பார்ப்பாங்க. ஸோ அதனால நிறைய வீட்டில் இருக்க மக்களோட கான்டாக்ட் கிடைக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, என்னங்க ஆச்சு, அவர் வேலைக்கு வரேன்னு சொன்னாரு, இன்னைக்கு வரலையேன்னு வரிசையா ஃபோன் காலை வந்துட்டு இருக்கு. அவங்க மனைவிக்கு ஒன்றும் புரியல. கணவர் தொடர்பு கொள்ள முயற்சி பண்றாங்க, ஃபோன் நாட் ரீச்சபிளா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா அது, காலையில வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் எங்க போனா அப்படின்னா அவங்க மனைவி ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அன்னைக்கு இரவு முழுதும் இந்த நபர் சத்யநாதன்கிற நபர் வீடு திரும்பல. ஸோ அவங்க மனைவியும் சரி, இவருக்கு என்ன, ஏதாவது வெளியூர் போயிட்டாரா, இல்லை ஏதாவது பெண்ணோட தொடர்புல இருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவங்க குழப்பத்தில் இருக்கும்போது அடுத்து 2வது நாள் ஆகுது, 3வது நாள் ஆகுது, இந்த நபர் வரவே இல்லை. அப்பதான் பதட்டமாகி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசரும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு விசாரிச்சு பார்க்கறாங்க. இவர் ரெகுலரா எங்க வேலைக்கு போவாரு, அன்னைக்கு எங்க வேலைக்கு போறதா பிளான்ல இருந்தாரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு வீட்லயும் போய் கேட்கும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சார் இன்னைக்கு அந்த நபர் எங்க வீட்டுக்கு வரவே இல்லைங்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்கு, இவர் காலையில வேலைக்கு கிளம்புனதுல இருந்து எந்த வீட்டுக்கும் வேலைக்கு போகல. ஸோ இடைப்பட்ட அந்த டயத்துல தான் இந்த சத்யநாதனுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு அந்த நபரை தேடி பார்க்குறாங்க. பட் இந்த கேஸ்லையும் உண்மையிலேயே அந்த சத்யநாதனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இப்படியே பல வருடங்கள் உருண்டோடி போது இந்த டயத்துல 2015ஆம் வருஷம் அதே கிராமத்தை சேர்ந்த தெக்கன் அப்படிங்கிற ஒரு 75 வயசு முதியவர் காணாம போயிட்டாருன்னு அவங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. சரி, என்னோட அப்பா அந்த வயல்வெளிக்கு தான் வேலைக்கு போவாரு, போன நபர் வீடு திரும்பல அப்படிங்கிற மாதிரி அவரோட பையன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஸோ போலீஸும் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு அந்த தெக்கன்கிற நபரை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மனைவி கிட்ட கேட்குறாங்க. அவங்க மனைவிக்கு 72 வயசு ஆகுது, அவங்களும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஸோ உண்மையிலேயே போலீஸ் இது மற்ற கேஸ் மாதிரி இந்த கேஸையும் அவங்களால சால்வ் பண்ண முடியல. சரி, வயசானவர் எங்க விழுந்திருப்பாரு, இல்லை ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் தேடி பார்க்குறாங்க. பட் அப்பவும் இந்த தெக்கன்கிற நபருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 2019ல இருந்து 2016 வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்துல 7 பேர் காணாம போயிருக்காங்க. அப்படி காணாம போனவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. பட் காணாம போனவங்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னே தெரியல. சரி, 7 பேர் காணாம போயிருக்காங்க. எவனாவது ஒருத்தனே ஏதாவது கொலை பண்ணியிருப்பாங்களா, அந்த உடலை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல ஒரு சின்ன தடயம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இதுதான் அந்த பொதுமக்களையும் போலீஸையும் பயங்கரமான ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது. உண்மையிலேயே இந்த கிராமத்துல ஒரு மிஸ்ஸிங் பர்சனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் மோட்டிவ் கிளியரா இருக்கும். ஒரு நபர் மிஸ் ஆகிறார் அப்படின்னா ஈஸியாக அந்த நபரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணால் ஒன்றும் சொத்து பிரச்சனை இருக்கும், இல்லை ஏதோ பொண்ணு பிரச்சனை, இல்லை பொண்டாட்டி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த காணாமல் போன 7 பேரோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும்போது போலீஸால் எதையுமே லிங்க் பண்ண முடியல. ஈவன் இந்த 7 கேஸையும் லிங்க் பண்ண முடியல. இந்த 7 கேஸில் இருக்கிற சஸ்பெக்டையும் உள்ளே கொண்டு விசாரிக்க முடியல. அதுதான் போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது.
பட் அதே டயத்தில் போலீஸுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், இதை 7 பேர் மேபி ஒரு நபர் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணிட்டு இருந்தா இந்த டிஸ்அப்பியரன்ஸ் கேஸ் கண்டிப்பா 7 பேரோட நிக்காது, இன்னும் பல பேர் இந்த ஊர்ல இருந்து மிஸ் ஆவாங்க அப்படிங்கறத போலீஸ் நல்லாவே உணர்ந்திருக்காங்க. ஸோ இந்த தெக்கன் அப்படிங்கிற இந்த ஒரு முதியவர் காணாம போன சில நாள் கழிச்சு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2016ஆம் வருஷம் தங்கதுரை அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து வேலை கிளம்பி போறாரு. அவங்க மனைவி பேர் வினோதினி. அவங்க கிட்ட சொல்லிட்டு போறாரு, நான் வேலைக்கு போறப்பா அப்படின்னு. அவர் வந்து ஒரு பைக் வச்சிருப்பாரு. அந்த பைக்கில் தான் போய் டாக்ஸி ஸ்டாண்டில் போட்டு அவர் வந்து கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு திரும்ப அந்த பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவார். ஸோ 7ஆம் தேதி வேலைக்கு போன அவங்க கணவர் 2-3 நாளாக வீடு திரும்பலை. 10ஆம் தேதி வரைக்கும் வீடு திரும்பல. இது அவங்க மனைவிக்கு வந்து பயங்கரமான ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. உண்மையிலேயே தன்னோட கணவர் எங்கே போனாருன்னு தெரியல. பட் இந்த டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாங்க. பட் அதே டயத்தில் தான் இவங்க கணவர் எந்த பைக்கில் போனாரோ அந்த பைக்கை வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு ஏரியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பைக் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அது வினோதினியோட பைக்குன்னு தெரிய வருது. அப்போ ஏற்கனவே வினோதினிட்ட கேட்க வந்தால் அவங்க சொல்கிறாங்க, சார் என்னோட கணவர் தான் மிஸ் ஆயிருக்காரு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், அவர் தான் என்னோட பைக்கை எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எல்லாமே கரெக்ட் ஆக முடியுது. அவங்க கணவர் இந்த பைக்கை எடுத்துகிட்டு போயிருக்காரு, போனவர் ஒரு இடத்துல பைக்கை நிப்பாட்டி இருக்காரு, அதுக்கப்புறம் யாரோ அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க, என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல இப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் இது அனதர் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் மாதிரி தான் போக போகுது, இதை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் போலீஸுக்கு இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. ஜென்ரலாக இந்த கிரைம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, தொடர் குற்றவாளிகள், அவங்க கொலை பண்ணலாம், இல்லை தொடர் கடத்தல் வழக்காக இருக்கலாம், இல்லை தொடர் பெண்கள் கிட்ட தவறாக நடக்கிற வழக்காக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதை போலீஸ் கண்டுபிடிக்கலனா 2வது கிரைமில் அந்த தைரியம் அதிகமாகும், 3வது கிரைமில் அது இன்னுமே அதிகமாகும், 4வதுல ஒரு இருமாப்பு வந்துடும். பாரு, நான் இவ்வளோ பேரை பண்ணேன்ல, உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா, இனிமேல் நான் என்ன பண்ணுறேங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த கிரைமை பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள போலீஸ் நெருங்க முடியல அப்படின்னா அந்த தைரியம் வந்து ஒரு அசாத்திய தைரியமாக மாறி நிறைய கிரைம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அந்த டயத்தில் தான் இந்த குற்றவாளிகள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்புல மாட்டிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லேயும் நடந்திருக்கு. ஸோ மற்ற கிரைமில் இல்லாததை இந்த கிரைமில் என்ன தப்பு நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் ஒரு 8 பேர் காணாமல் போயிருக்காங்களா, ஒருத்தரோட சடலம் கூட கிடைக்கல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கதுரை அப்படிங்கிற நபர் காணாம போய் ஒரு 3-4 நாள் கழிச்சு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கிருஷ்ணசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கால்வாய் இருக்கு. அந்த கால்வாய்க்கு பக்கத்துல இருந்து ஒரு பயங்கரமான துர்நாற்றம் வருதுங்கிற மாதிரி மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே போலீஸும் சரி ஏதோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனலுக்கு பக்கத்தில் இருக்க கரையில் வந்து பார்க்குறாங்க. ஒரு இடத்துல சாயில் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, அங்கே இருந்தால் அந்த ஸ்மெல் வருது. இப்போ அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது ஒரு மனிதனோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது யாருமே கிடையாது, சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போனால் தங்கதுரை அப்படிங்கிற நபரோட சடலம் தெரியுது. ஸோ இந்த சடலம் ஏன் வெளியில் தெரிஞ்சுன்னா, ஷாலோ கிரேவுமாங்க, அதாவது சரியாக குழி தோண்டி புதைக்காததுனால ஸ்மெல் வெளியில் வருது. அங்கே இருக்கிற சில நாய் இந்த மாதிரி அனிமல் வந்து தோண்டி பார்த்ததுனால இந்த உடல் வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபைனலாக தங்கதுரைங்கிற அந்த நபர் காணாமல் போயிருக்காரு, கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதுதான் இந்த ஒட்டுமொத்த கேஸ்லேயே ஒரு பிரேக் த்ரூவை பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் எந்த மிஸ்ஸிங் ரிப்போர்ட்லையும் எந்த விதமான தடயமும் கிடைக்கல. ஸோ இந்த கொலைகாரன் பண்ண தவறு அப்படிங்கிற மாதிரி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேபி இந்த உடலை சரியா புதைக்காம போனதாம். அதை எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த கொலைகாரனோட அசாத்திய தைரியமா, இல்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், போலீஸ் நம்மளை பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியமான்னு தெரியல, பேசிக்கா ஒரு மிஸ்டேக் பண்றான். நம்ம ஜென்ரலா நிறைய கேஸ்ல பார்த்துருப்போம், கொலை வழக்கோ இல்லை கடத்தல் வழக்கோ விக்டிமோட போனை யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மொபைல் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 பேசிக்கான விஷயம். அதை வச்சு அடுத்த நொடியில் போலீஸ் ஈஸியாக அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தங்கதுரையை கொலை பண்ண கொலைகாரன் தங்கதுரையோட ஃபோனை இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கான், தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ போலீஸ் அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது இதே குத்தப்பார் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் தான் காட்டுது. இப்போ உடனே அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி போறாங்க. ஃபைனலாக இந்த தங்கதுரையோட ஃபோனை வச்சிருந்த அந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. தங்கதுரையோட ஃபோனை வச்சிருந்த அந்த நபரோட பேரு சப்பானி அப்படின்னு தெரிய வருது.
யார் இந்த சப்பானி அப்படின்னு பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அதே கிராமத்தில் அவன் பெயிண்டராக வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கங்கே கிடைக்கிற கூலி தொழில வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா மிஸ் ஆயிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு 72 வயசு ஆகுது. ஸோ தன்னோட அம்மா கூட தான் இருந்துட்டு வரான். இவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி அவனோட மனைவி இவன் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்போ அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணை கூட்டிட்டு வராங்க. அதாவது கொலை செய்யப்பட்ட ஒரு நபரோட போனை வச்சிருக்கிறதுனால அவன் கொலைகாரன் ஆயிட முடியாது. மேபி கொலைகாரன் அந்த போனை தூக்கி போட்டுருக்கலாம், யாரோ ஒரு நபர் அந்த போனை யூஸ் பண்ணிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். பட் இந்த நபரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த ஃபோன் உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. அவன் அப்படியே மௌனமாக இருக்கான். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவனை பார்த்துட்டே இருக்காரு. டேய் எனக்கு ஒன்று எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா அப்படின்னு கேட்கும்போது அப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஞாபகம் வந்துச்சு. டே நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்கள் அப்பா மிஸ் ஆகிட்டார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேல அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம், அதாவது நம்ம நிறைய மிஸ்ஸிங்கில் தெக்கன் அப்படிங்கிற ஒரு 75 வயசு முதியவர் காணாமல் போனப்போ அவர் பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொன்னல, அந்த பையன் தான் இவங்கிட்ட தான் கொலை செய்யப்பட்ட தங்கதுரையோட ஃபோன் இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்ககிட்ட கேட்குறாங்க, இங்கே பாரு சப்பானி, நீ தான் இந்த 8-9 பேரை கொலை பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், இன்க்ளூடிங் உன்னோட அப்பா. ஸோ இப்போ நீ கொலை செய்யப்பட்ட தங்கதுரையோட ஃபோனை வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீ தான் அந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கோங்கிற மாதிரி ஒரு பிட்டை போட்டு பார்க்குறாங்க. பட் என்ன பிரச்சனைனா அந்த சப்பானிங்கிற நபர் தான் அந்த கொலையை பண்ணாருங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்லை. ரிமைனிங் ஒரு 7-8 பேர் காணாமல் போயிருக்காங்களா, அதையும் சப்பானி தான் பண்ணாருங்கிறது ஆதாரம் இருக்கா? எதுவுமே இல்லை. அந்த போனை வச்சிருந்ததுனால இவர் அப்படி குற்றவாளின்னு ஆயிர முடியாதுல்ல. இவர் சொல்லலாம் போன் கீழே எடுத்து யூஸ் பண்ணலன்னு சொல்லலாம்ல. பட் இந்த பதில் தான் இவன் சொல்ல போறா அப்படின்னு போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் தான் இந்த தங்கதுரையை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி உடனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். போலீஸுக்கு இது பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. சரி எதுக்குடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டா, சார் அவன் கையில் ஒரு 2-3 பவுன் மோதிரம் செயின்லாம் போட்டிருந்தான் சார், அதை கொள்ளையடிக்கிற கணிதான் சார் நான் அவனை கொலை பண்ணேன், கொலை பண்ணி நான் தான் இந்த கனலுக்கு பக்கத்தில் குழி தோண்டி புதைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டவுட் வருது. சரி ஏற்கனவே இந்த கிராமத்தில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, இப்போ ஒரு கொலையை அவன் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். ஸோ மீதம் இருக்கிற 7 கொலையும் இவன் தான் பண்ணானா அப்படின்னு கேட்கலான்னு போகும்போது அவனே சொல்றான், சார் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஒரு கொலை தான் நான் பண்ணேன்னு நினைக்காங்க, மொத்தம் 8 பேரை நான் தான் சார் கொலை பண்ணேன் அப்படிங்கிறத சப்பானிங்கிற இந்த பெயிண்டர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். பார்த்தீங்கன்னா அவன் ஆளை பார்த்தா இவன்லாம் ஒரு சீரியல் கில்லரா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இருக்கான். உண்மையிலேயே இவன் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணியிருக்கானா இல்லை நம்ம எல்லாத்தையும் இவன் முட்டாளாக்குறானா அப்படிங்கிற சந்தேகம் போலீஸுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த சப்பானி கிட்ட கேட்குறாங்க, சரிடா நீ தான் கொலை பண்ணங்கிறல, ஒன்று பண்ணு, நீங்கள் இந்த கொலை பண்ணவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல குழி தோண்டி புதைச்சிருப்ப ஏதாவது பண்ணியிருப்பல, அந்த இடத்துக்கு எங்களை கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா போலீஸ் கடைசி வரைக்கும் பிலீவ் பண்ணவே இல்லை இவன் தான் பண்ணியிருப்பான். அவன் சொன்னான் வாங்க சார் நான் கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா, இப்போ இந்த கடைசியாக கண்டுபிடிச்சாங்க தங்கதுரைங்கிற நபரை ஒரு கனலுக்கு பக்கத்தில், அதே கிருஷ்ண சமுத்திரம்ங்கிற கனலுக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் சொல்கிறான், சார் இந்த இடத்துல தோண்டுங்க சார் அப்படிங்கிறான். அவனு போலீஸுக்கு ஒன்றும் புரியல. சரி தோண்டி பார்த்தா அங்கே கம்ப்ளீட்டாக டீகம்போஸ் ஆன ஒரு ஹியூமனோட ரிமைன்ஸ் கிடைக்குது. இது யாருடா அப்படின்னு கேட்டால், சத்யநாதன் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரீஷியன் காணாமல் போனால அவனோட சடலம் தான் சார் இது, இப்பயாவது என்ன நம்புறீங்களா அப்படின்னு கேட்கும்போது போலீஸே மறந்து போயிட்டாங்க. சரி கண்டிப்பா அந்த கொலைகளை இவன் தான் பண்ணியிருப்பான். சரி ரிமைனிங் விக்டிம்ஸை நீ எங்கெல்லாம் புதைச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையும் கேட்குறாங்க. இப்போ அடுத்து அவன் போலீஸ் ஆஃபீஸர் எங்கே கூட்டு போறானா, சேக்குப்பாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு பக்கத்தில் போய் ஒரு இடத்துல தோண்ட சொல்றான். அங்கே தோண்டா தலையே இல்லாத கால் கைகள் இல்லாத ஒரு மனிதனோட டார்சோன்னு சொல்ற ஒரு பகுதியை கண்டுபிடிப்பாங்க. உண்மையிலேயே அது ஃபுல்லாக டீகம்போஸ் ஆயிடுச்சு. யாருன்னு தெரியல. இது யாரு அப்படின்னு கேட்டா, சார் ஒரு அரசியல்வாதி இருந்தால கவுன்சிலராக இருந்தால அவன் காணாமல் போனான்னு சொன்னீங்கல்ல, இது அவன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். அதாவது குமரேசன் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி காணாமல் போனாரு. இப்போ இந்த ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த கடைசி அந்த நபர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க மனைவி ராஜலட்சுமிங்கிற பெண்ணை வர சொல்றாங்க. தலையே இல்லாட்டா கூட உடல் பாகங்களும் கடைசியாக போட்டிருந்த ட்ரெஸ்ஸை வச்சும் சார் இது என் கணவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பக்கத்தில் இன்னொரு 2 இடத்துல போய் தோண்ட சொல்றான். அங்கே ஒரு இடத்துல கை கிடைக்குது, கால் கிடைக்குது, தலை கிடைக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த குளத்தை சுற்றி சேக்குப்பாரா அப்படிங்கிற இந்த ஏரியாவில் அந்த காணாமல் போன அரசியல்வாதி குமரேசனோட ரிமைன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒட்டன் கட்சிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற மாந்தோப்பு கூட்டு போகிறான். அங்கே போய் சார் இந்த இடத்துல தோண்டுங்கிறாங்க. அங்கே தோண்டா ஒரு ஹியூமன் ரிமைன்ஸ் வருது. இது யாருடான்னு கேட்டால், இது எங்கள் அப்பா தான் சார் அப்படிங்கிறான். இவங்க அப்பா காணாமல் போனாங்கன்னு இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். பட் இவன் தான் இவங்க அப்பாவை கொலை பண்ணி அந்த மாந்தோப்புக்குள்ள குழி தோண்டி புதைச்சிருக்கான். அதுக்கப்புறம் வடக்கு வாசல் அப்படிங்கிற இன்னொரு ஏரியாவுக்கு போய் ஒரு இடத்துல குழி தோண்ட சொல்றான்.
அங்கதான் வந்து ஒரு சின்ன பையன் 27 வயசு பையன் காணாம போனிருந்தான். அவனோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செவந்திக்குளம்ங்கிற இன்னொரு ஏரியா இருக்கு, அங்க போய் ஒரு இடத்துல குழி தோண்ட சொல்றான். அங்கதான் ஒரு 72 வயசு பாட்டி அவங்க காணாம போயிருந்தாங்க, அவங்களோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் இவன் சொல்லி தோண்டி பார்த்த இடத்துல காணாமல் போன 5 பேரோட ரிமைன்ஸ் கிடைக்குது. ஸோ ஏற்கனவே தங்கதுரையோட ரிமைன்ஸ் வந்து அந்த கனலுக்கு பக்கத்தில் கிடைச்சது. ஸோ மொத்தம் வந்து ஒரு 6 பேர் கிடைச்சிட்டாங்க. ஆனால் 8 பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க. மீதம் இருக்கிற 2 பேரோட சடலம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கேஸ்ல ஃபர்ஸ்ட் காணாம போன பெரியசாமிங்கிற நபரும் அற்புதசாமிங்கிற நபரோட சடலத்தை கேட்கும்போது இவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், சார் நான் தான் கொலை பண்ணேன் ஒத்துக்கிறேன், ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6-7 வருஷம் ஆச்சு, சத்தியமாக எங்கே புதைச்சேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை சாருங்கிறான். பட் இவன் சொல்கிறதுல ஒரு உண்மைத்தன்மை தெரியுது. இவ்வளோ பேரை காமிச்சிட்டு அந்த 2 பேரை காமிக்கிறனால இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நெடுநாள் ஆனதுனால, ஒரு 6-7 வருஷம் ஆனதுனால நிஜமாவே அவனுக்கே தெரியல. ஏன்னா 6-7 வருஷத்தில் வந்து நிறைய ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும். ஒரு இடத்துல மரம் நிறையா வளர்ந்துருக்கும், இல்லை வளர்ந்த மரம் வெட்டப்பட்டிருக்கும். ஸோ அதனால் இவனுக்கே தெரியலங்கிறதுனால காணாமல் போன அந்த 8 பேரில் 6 பேரோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. மீதம் இருக்கிற 2 பேரோட சடலம் கடைசி வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, இப்போ இவன் தான் இந்த கொலைகள்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. பட் என்ன காரணத்துக்காக இந்த கொலைகளை பண்ணணும்? இவ்வளவு தொடர் கொலைகளை ஒருத்தன் பண்றானா அதுக்குரிய காரணம் இருக்கணும்ல. இப்போ ஒரு பெண்கள் தொடர்ந்து காணாமல் போயிருக்காங்கன்னா ஏதோ ஒரு பாலியல் ரீதியான ரீசனாக இருக்கலாம். பட் இது இல்லைன்னு தெரிய வருது. இவன் எதுக்காக? ஏன்னா காணாமல் போன விக்டிமோட வயசு, அவங்களோட பாலினம் எல்லாமே முற்றிலும் வித்தியாசமாக இருக்கு. எந்த ஒரு பேட்டர்னையும் போலீஸால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அப்போ இதுக்குரிய விடையை யாரு கொடுக்கணும்? சப்பானிங்கிற இந்த சீரியல் கில்லர் தான் கொடுக்கணும். அதுக்குரிய விடையை அவனே சொல்றான். சார் நான் எதுக்காக இவங்களை கொலை பண்ணேன்னா என்னோட மோட்டிவ், ஒரே மோட்டிவ் பணம் மட்டும்தான். நான் பெயிண்டர் வேலை பார்க்குறேன், எனக்கு பண பிரச்சனை கஷ்டமாக இருக்குது சார். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து யாருக்கிட்ட இருந்து நகைகளை கொள்ளையடிக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுவேன். சும்மா எடுத்தவொடனே போகிறவெல்லாம் அப்படி வழிப்பறி கொள்ளை மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தவங்களை நோட் பண்ணுவேன். அவங்ககிட்ட மினிமம் ஒரு 2-3 பவுன் நகையாவது அவங்ககிட்ட இருக்கணும். ஒன்று மோதிரமாக போட்டிருக்கணும், இல்லை கழுத்தில் வந்து செயினாக போட்டிருக்கணும். இதெல்லாம் பார்த்துப்பேன் சார். அதுக்கப்புறம் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணுவேன். அதுக்குன்னு ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் வச்சுருக்கேங்கிறான். சரி, என்ன மாதிரி பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால், ஓகே சார், இப்போ நான் நெடுநாள ஒரு விக்டிமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அவங்ககிட்ட இருக்கிற நகையை வந்து கொள்ளையடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டா சும்மாலாம் கூட்டு போக மாட்டேன் சார். அவங்களோட வீக்னஸை நான் புரிஞ்சுப்பேன். அவங்ககிட்ட என்ன சொல்லுவேன்னா, நான் நிறைய ரிச்சுவல் பண்ணுவேன், அதாவது நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவேன், உங்களுக்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வைப்பேன், உங்களுக்கு நிறைய பணம் வர்ற மாதிரி பூஜையை பண்ணி கொடுப்பேங்கிற மாதிரி ஆசை வார்த்தை காமிச்சு ஏமாற்றுவேன். அவங்களும் என்னோட வலையில விழுந்தவங்களை தனியாக ஒரு ஐசோலேட்டடான ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கங்கே சில எலுமிச்சை பழம் இதை வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணுவேன் சார். கடைசியில் அவங்கள விழுந்து கும்பிட சொல்லுவேன். அப்போ விழுந்து கும்பிடும்போது கண்ணை நல்லா மூடிக்கணும்னு சொல்லுவேன். ஸோ இவங்களும் கண்ணை மூடி இப்படி விழுந்து கும்பிடுற அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு பெரிய கல்லை எடுத்து தலையில நங்குன்னு போட்டு கொலை பண்ணிடுவேன் சார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்கத்தில் எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்த பார்த்து குழி தோண்டி புதைச்சிருவேன். இதுதான் என்னோட யூனிக்கான பேட்டர்ன். இப்படி தான் இந்த 8 பேரையும் கொலை பண்ணேன். அவங்க கிட்ட இருக்கிற தங்க நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக அதை பண்ணேன். சரிடா, 7 பேரை நகைக்காக கொள்ளையடிச்ச உங்கள் அப்பாவை எதுக்குடா கொள்ளையடிச்சேன்னு கேட்டால், சார் எங்கள் அப்பா கையில் ஒரு மோதிரம் போட்டிருந்தாரு, ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், தர முடியாதுன்னாரு. அதனால தான் ஒரு நாள் ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டு நான் அந்த மோதிரத்தை எடுத்து அந்த மாந்தோப்பில் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஈவன் எங்கள் அம்மாவுக்கு கூட இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உண்மையிலேயே இவன் சொன்ன கன்ஃபெஷனை கேட்டு போலீஸ் மட்டுமல்ல அந்த கிராமத்து மக்களே மிரண்டு போயிட்டாங்க. கிராமங்கிறது ஒரு சின்ன ஏரியா. அப்படிப்பட்ட ஏரியாவில் இவனை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். டெய்லி அவனை பார்ப்பாங்க. ஒரு பெயிண்டராக வேலை பார்க்குறவன் போகிறான் வர்றான். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த மாதிரி கொடூரமாக 8 பேரை கொலை பண்ணியிருப்பானா அப்படிங்கிறத யாராலையும் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல. சரி, இது பொதுமக்கள் பெர்ஸ்பெக்டிவ். பட் போலீஸுக்கு வந்து பயங்கர டவுட் இருக்கு. ஒரு கிராமத்தில் 8 பேரை கொலை பண்ணியிருக்கா, எப்படி நம்ம இவனை பிடிக்காம இருந்தோம் அப்படிங்கிறதுக்குரிய ரீசன் என்ன அப்படின்னா, இவன் ரொம்ப கிளவராக இருந்திருக்கான். அதாவது இவன் வந்து தொடர் வழிப்பறி கொலையிலையோ இல்லை தொடர் கொலைகளையோ அவன் பண்ணலை. ஈவன் இவன் 8 பேரை கொலை பண்ணியிருக்கான். அதுக்கு இவன் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து ஒரு 7-8 வருஷம் டியூரேஷன். அந்த 7-8 பேருமே சரி, அவன் செலக்ட் பண்ண விக்டிம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரே கிராமம் வந்தால் கூட சுற்று வட்டாரத்தில் வேறு வேறு ஏரியாவில் அவங்கள செலக்ட் பண்ணுறான். ஸோ இப்போ இந்த ஏரியாவில் அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஏரியாவில் ஒருத்தவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு இன்னொரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி வேறு வேறு ஸ்டேஷனில் அவங்க லிங்க் ஆகிருக்க மாதிரி இவன் பார்த்துக்கிறதுனால
இந்த கேஸ் எதையுமே நெடுநாளா போலீஸால லிங்க் பண்ண முடியல. இது எல்லாமே ஒரு தொடர் வழக்கு. தொடர்ந்து ஒரு நபர் தான் இவ்வளவு பேரை கடத்திட்டு போறான், கொலை பண்றான் அப்படிங்கிறத போலீஸால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதனால இப்போ ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கொஞ்ச நாள் விசாரிக்கிறாங்க, கோல்டு கேஸ் ஆயிருது. இதே மாதிரி பக்கத்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, விசாரிக்கிறாங்க, கோல்டு கேஸ் ஆயிருக்கு. இப்படியே போனதுனால தான் இவன் பல நாள் சர்வே பண்ணியிருக்கான். ரெண்டாவது, இவன் நாள் தப்பிச்சதுக்குரிய ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இவன் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு 2-3 மாசத்துக்கு வரைக்கும் இந்த கொலையெல்லாம் பண்றதில்ல. இவனுக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் கொலை பண்ணுவான். ஸோ இப்போ கொலை பண்ணுறான் ஒருத்தரை, அவர்கிட்ட இருக்க தங்க நகைகள்லாம் அபகரிச்சிக்கிறான். அங்கேயே ஒரு பான் ஷாப் இருக்குது லோக்கலில், அவர்கிட்ட கொடுத்து பணமாக வாங்கிக்கிறான். ஸோ அவங்களும் ஏதோ திருட்டு நகை என்னன்னு சொல்லிட்டு கம்மியான காசு கொடுத்துறாங்க, அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறான். ஸோ அடுத்து உடனே யாரையும் கொலை பண்ணுறதில்ல, அந்த பணத்தை வச்சுக்கிறான், இவனு வேலை பார்க்குறான், அப்படியே தன்னோட வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கான். எப்போ கையில் பணம் தீந்து போதோ, தனக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ உடனே அடுத்த விக்டிமை செலக்ட் பண்ணுறது, இதே மாதிரி கொலை பண்ணுறது. அதுவும் விக்டிமை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப அவன் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கான். அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது, அவங்களோட வீக்னஸ் என்ன, இந்த ரிச்சுவலுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏமாற்றி சரியான டயத்தில் சரியான லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வச்சு தலையில் கல்லை போட்டு கொலை பண்ணிவிட்டு அங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஊருக்குள்ளே வந்துடுறது. சரி, இந்த வழக்கோட ஒரு முக்கியமான பகுதிக்கு இப்போ வருவோம். சரி, 8 பேரை இவன் கொலை பண்ணியிருக்கான், அதை அவனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான். பட் என்னப்பா எவிடன்ஸ் இருக்குது, இவன் கொலை பண்ணதை யாராவது பார்த்தாங்களா, இல்லை ஏதாவது ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கா, ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. ஒரு மனநலம் சரியில்லாதவன் வந்து கன்ஃபெஷன் கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது இந்த கேள்விலாம் கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த சப்பானிக்கு அகேன்ஸ்டாக 3 மிக முக்கியமான தடயங்களை வந்து ப்ராசிக்யூட்டர் ரெடி பண்ணுறாங்க. ஒன்று லாஸ்ட் சீன் தியரி. அதாவது இப்போ ஒருத்தர் காணாமல் போயிருக்காரு, கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா கடைசியாக நான் இந்த நபரோடு தான் அவரை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் சொல்லுவாங்களே, இதுக்கு பேர் தான் லாஸ்ட் சீன் தியரி. ஸோ இந்த 8 பேரில் லாஸ்ட் சீன் தியரி மேக்ஸிமம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாருமே சப்பானி கூட தான் இருந்தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே போலீஸ் இதை இனிஷியல் ஸ்டேஜிலே விசாரிச்சிருந்தா நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்கலாம். அப்போ போலீஸ் சரியாக விசாரிக்கலை. ஏன்னா ஒரு கிராமங்கிறதுனால எல்லாருமே தெரிஞ்சவங்களோட தான் போவாங்க, பேசுவாங்க. அதனால் போலீஸ் அதை சரியாக கண்டுக்கலையான்னு தெரியல. பட் இப்போ இந்த பேட்டர்ன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் சீன் தியரியை பார்க்கும்போது இந்த 8 பேருமே கடைசியில் சப்பானி கூட தான் இருந்தாங்க அப்படிங்கிறத நிறைய ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது, ஃபிசிக்கல் ரெக்கவரி. அதாவது உண்மையிலேயே கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கான், அந்த 8 பேரில் 6 பேரோட உடல் எங்கே இருக்குன்னு அவன் தான் சொல்லியிருக்கான். அதை இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இவன் சொல்லாட்டா அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஸோ கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை அவன் சொன்னதுனால இந்த உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டதும் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. 3வது, அவன் கொடுத்த கன்ஃபெஷன். சரி, இதை வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்பானிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஃபிசிக்கல் எவிடன்ஸ் கடைசி ஸ்டேஜில் எப்படி போலீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா, இவன் இந்த நகைகள்லாம் கொள்ளையடிக்கிறான்ல, அவங்ககிட்ட வாங்கிக்கிறான், கொலை பண்ணிட்டு புதைச்சிடறான், அதை போய் ஒரு பான் ஷாப்பில் வச்சு அதை பணமாக வாங்குறான்ல, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் கொடுத்த நகையெல்லாம் அவங்க அழிச்சு வேற நகையாக செஞ்சுருப்பாங்க. ஸோ இவன் உண்மையிலேயே இறந்து போன விக்டிம்கிட்ட தான் அந்த நகையை கொள்ளையடிச்சானுங்கிறத நிரூபிக்க முடியாது. பட் அதே டயத்தில் இவன் ஒரே பான் ஷாப் கிட்ட இந்த நகையெல்லாம் கொடுக்கறதுனால அவர் ஒரு ப்ராப்பரான ரெக்கார்டு வச்சிருக்காரு, அந்த பான் ஷாப் ஓனர். அந்த ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா, இவன் எப்போ கொலை பண்ணுறானோ கரெக்டாக அடுத்த நாள் நகையை கொடுத்துருக்கான். ஸோ அந்த டேட்டை ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி பார்க்கும்போது எப்போ இந்த 8 கொலைகள் நடந்திருக்கோ அதுக்கு அடுத்த நாள் தான் இவன் போய் அந்த இதை கொடுத்துருக்கான். அதாவது இவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களே 8 பேருக்கும், அந்த அடுத்த நாள் இவன் அந்த பான் ஷாப் ஓனர்கிட்ட போய் கொடுத்துருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே போலீஸால் லிங்க் பண்ண முடியுது. இந்த பான் ஷாப் ஓனரோட ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சூப்பரான எவிடன்ஸாக பார்க்கப்படுது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு தொடர் கொலை வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 பேர், இப்போ 8 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா 8 பேரையும் அப்படியே ஒன்றா போய் ஒரே மாதிரி தண்டனை வாங்கி தர மாட்டாங்க. ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு ட்ரையல் நடக்கும். நீங்கள் சில கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் கொலையாளி மேலே 8 வழக்கு இருக்கும். விசாரிச்சு பார்த்தா அவன் 4 வழக்கில் குற்றவாளி, 4 வழக்கில் நிரபராதின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த 4 வழக்கில் குற்றவாளின்னு சொன்னதுனால அவன் அது மரண தண்டனையோ லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஃபிசிக்கல் தடயம் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ ப்ராசிக்யூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை லாக் பண்ணுற மாதிரி என்ன தடயம் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த கேஸை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு ஃபஸ்ட்டு தங்கதுரைங்கிற நபரோட உடலை ஒரு கணரில் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரித்ததுக்கப்புறம் சத்யநாதன்கிற ஒரு எலக்ட்ரீஷியனையும் அதே கணரில்
கண்டுபிடிச்சாங்களே, ஸோ இந்த 2 வழக்கையும் எடுத்துட்டு போறாங்க. அதுல நிறைய தடயங்கள் சேகரித்து வச்சு இவனுக்கு அகைன்ஸ்டா இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு போகுது. ஸோ இந்த வழக்கோட விசாரணை பல நாட்கள் நடந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 2023ஆம் வருஷம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வருது. அதாவது இப்ப 2 கொலை வழக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. 2லுமே சப்பானி குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு 2 வழக்குலையும் அவனுக்கு பரோல வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை, தடயங்களை அழிக்க முயற்சி பண்ணதுக்காக ஒரு 10 வருஷம், ராபரி பண்ணதுக்காக ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் இந்த விக்டிமை கடத்திட்டு போனதுக்காக ஒரு 10 வருஷம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொலை வழக்கிலேயே இவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலேருந்து வர முடியாது. ஸோ மீதம் இன்னொரு 6 கொலை வழக்கு இருக்குல்ல, அதோட விசாரணை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் இவனுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் சப்பானிங்கிற இந்த தொடர் கொலைகாரன் ஜெயிலை விட்டு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மையிலேயே திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பயங்கர ஆச்சரியமான விஷயமா இருக்கு. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் திறமையாக ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு தெரியாது. பட் கண்டிப்பாக இவனே தான் மாட்டியிருக்கான். இவன் தங்கதுரையோட ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்திருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இவனை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. பட் அகைன் இது நம்ம கொலைகாரங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயம் இல்லை. எல்லா கொலைகாரங்களும் அவங்களுக்கும் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணுவாங்க. மேபி அவன் இதில் ஸ்மார்ட்டாக இருந்தால் கூட அடுத்து கொலை பண்ணும்போது தப்பு பண்ணியிருப்பான். அப்போ ஒரு நாள் எல்லாமே வெளியில் வரும். ஸோ மேபி இந்த ஃபோனை அவன் டெம்பரவரியாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். அது மூலமாக போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். பட் அதே டயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் சீன் அப்படிங்கிற ஒரு தியரியை ஒரு ஆதாரமாக போலீஸ் ஆஃபீஸர் எடுத்துக்கிட்டாங்க. மேபி அதை இனிஷியலாக விசாரிக்கும் போதே ஒருத்தன் காணாமல் போயிருக்கான், இதில் லாஸ்ட் சீன் யார் கூட இருந்தா சப்பானி, இந்த கேஸில் லாஸ்ட் சீன் யார் சப்பானி, இப்படி ஒரு 3-4 கேஸில் தொடர்ந்து விசாரிக்கும் போது அது எல்லாத்தையும் ப்ராப்பராக லிங்க் பண்ணியிருந்து அந்த லாஸ்ட் சீன் தியரியை அப்பவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா மேபி ஒரு 4-5 பேர் உயிரை கூட காப்பாற்றிருக்கலாம். மேலும் இப்போ இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, ஏன் இவன் இவ்வளவு நாள் போலீஸ்கிட்ட பிடிபடலை, ஒரு 8-9 வருஷம் போலீஸை ஏமாற்ற முடிஞ்சிருக்கு, இவ்வளோ கொலை பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கம்ப்ளைண்ட் பதிவாக இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, காணாமல் போன இந்த நபர்களோட உடல்கள் கிடைக்கல. அப்படி உடல்கள் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர்கள் யார் கூட லாஸ்ட் சீன்ல இருந்தாங்க, தொடர்பில் இருந்தாங்க, இந்த நபர்களுக்கு யார் கூடலாம் தொடர்பு இருந்துச்சு, இப்படிங்கிற மாதிரி தியரியை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக சப்பானி அப்பவே பிடிச்சிருக்க முடியும். பட் அவன் கிளவராக எல்லா உடல்களையும் பாதுகாப்பாக புதைச்சதுனால தான் ஒரு உடல் கூட கண்டுபிடிக்க முடியலங்கிறதுனால தான் இந்த வழக்கை சால்வ் பண்ண முடியல. பட் எப்போ ஒரு உடல் கிடைச்சது அதே டயத்தில் அவன் சரியாக அந்த உடலை புதைக்கல, 2வது அவன் பண்ண போன் தப்பு, இது 2மே சேர்ந்து தான் சப்பானியை மாட்டி விட்டுருக்கு. அகைன் இந்த மாதிரி வழக்குகள் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, நீ எவ்வளவு பெரிய திறமையான குற்றவாளியா இருந்தா கூட சில கேஸ்ல போலீஸ் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. பட் சில கேஸ்ல ஓவர் அதீத தைரியத்துல நம்மளையும் அறியாம அந்த கொலைகாரங்கள் கண்டிப்பா ஒரு தவறை விடுவாங்க. நீ என்ன வேணாலும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, ஒன்னே அறியாம ஒரு தவறு விடுவ, அதுல நீ கண்டிப்பா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம எவ்வளவு திறமையாக இந்த மாதிரி தவறுகள் பண்ண நினச்சா கூட அதுக்குரிய தண்டனை ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை தான் இந்த மாதிரி வழக்குகள் நமக்கு உணர்த்துது. ஸோ எந்த கிரைம் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 டைம் யோசிச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் இந்த மாதிரி கிரைம் பண்ணிட்டா, அதுவும் கொலை மாதிரி உச்சக்கட்ட கிரைமை பண்ணால் போலீஸ் நம்ம வீட்டு கதவை தட்டுவாங்க. அதுவும் இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சோ, இல்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று போலீஸ் திறமையாக ஒர்க் பண்ணாலும், இல்லை இந்த குற்றவாளிகள் அவங்களே சில தடயங்களை விட்டுட்டு போவாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் போலீஸ் அதிகாரிகள் நம்ம வீட்டு கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரி கிரைம் பண்றவங்க எப்பவுமே ஒரு பதட்டத்தோட தான் இருக்கணும். ஸோ திருச்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த சப்பானி அப்படிங்கிற இந்த தொடர் கொலையாளியோட வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care. Bye.